இந்த வீடியோவில் பைனான்ஸில் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற ப்ராஜெக்ட் பவுன்ஸ்பிட் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பைனான்ஸோட புது சர்வீஸ் பைனான்ஸ் மெகா ட்ராப் அது என்ன, அதோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நீங்கள் எப்படி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் சொல்லியிருக்கேன். வணக்கம், நான் ஜெய் பேசுகிறேன். இது ட்ரேடிங் மைண்ட் செட் வழிகளில் வரும் காணொலி. இந்த பவுன்ஸ்பிட்டை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பைனான்ஸ் மெகா ட்ராப்னு என்னென்னு பார்த்துடலாம். ஸோ பைனான்ஸ் மெகா ட்ராப் வந்து ஒரு ஏர் ட்ராப் மாதிரி தான். அதுவும் நம்ம லான்ச் பூல் இருக்குல்ல, அதையும் கம்பைன் பண்ண மாதிரி ஒரு விஷயம். ஸோ அதை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னா, நீங்கள் பேசிக்காக வந்து எப்படி ஸ்டேக் பண்ணுவீங்க லான்ச் பூலில் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்டேக் பண்ணுறோம்ல, அதே மாதிரி இங்கே நீங்கள் எங்கேயும் போய் ஸ்டேக் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஃபிக்ஸட் பிஎன்பி இது இருக்கும்ல, ஸ்டேக்கிங் இருக்கும்ல, அதில் போய் ஏதாவது ஒரு டேர்மில் வந்து இது பண்ணணும். அதை நான் உங்களுக்கு லைவாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணி காட்டுறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா ஓவர் வியூ கொடுக்குறேன். அதுக்கப்புறமேல அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல பைனான்ஸே வந்து ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் வாலெட் வந்து எல்லா ஆப்லேயும் இருக்குது. பைனான்ஸ் ஆப்பில் எல்லாத்துலேயுமே அந்த ஆப்ஷன் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு குவெஸ்ட், அதாவது ஏர் ட்ராப் போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் முடிங்க உங்களுக்கு ஏர் ட்ராப் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி தான் யூஸ்வலாக ஏர் ட்ராப் ஃப்ரீ ஏர் ட்ராப்ஸ் வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி தான் இவங்க சொல்கிற ஒரு ஸ்டெப்ஸ் 2 முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் ட்ராப் வரும். இது பண்ணாமையும் அது பண்ணாலும் வரும், இல்லை இது இப்போ 2 பண்ணிங்கன்னா 2 ஏர் ட்ராப்புமே வரும். ஓகே, இந்த பைனான்ஸ் மெகா ட்ராப்புக்கும் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுற லான்ச் பூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நம்ம மெகா ட்ராப்பில் வந்து எய்தர் பிஎன்பியை வந்து ஸ்டேக் பண்ணலாம், லாக் ஸ்டேக்கிங் பண்ணலாம், இல்லைன்னா வந்து அந்த வெப்3 குவெஸ்ட் சொன்னால அது மூலிமா ஜாயின் பண்ணலாம். இல்லை நீங்கள் லான்ச் பூலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பிஎன்பி மட்டும் தான் ஸ்டேக் பண்ண முடியும். இல்லைனா ப்ளஸ் வந்து நீங்கள் இந்த FUSDT அந்த இது பண்ணலாம், அதை ஸ்டேக் பண்ணி அதை ஃபார்ம் பண்ணுற மாதிரி. ஸோ இதுலேயும் அதே தான், சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து பிஎன்பி. பட் ஆனால் இங்கே வந்து பிஎன்பி வந்து நீங்கள் லான்ச் பூலில் டேரெக்டாக பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த லாக்டு ப்ராடக்ட்ஸில் போய், அதாவது ஸ்டேக்கிங்கில் வந்து லாக்ட் ஸ்டேக்கிங் இருக்கும்ல, அதில் போய் நீங்கள் பண்ணணும் மெகா ட்ராப்பில். ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், எவ்வளோ பிஎன்பி லாக் பண்ணுறீங்க, எந்த டியூரேஷனுக்கு லாக் பண்ணுறீங்க, அதே மாதிரி அந்த வெப்3 குவெஸ்ட் முடிச்சிங்களா, அதெல்லாம் வச்சு தான் வந்து ரிவார்ட்ஸ் வந்து கால்குலேட் ஆகும் மெகா ட்ராப்பில். லான்ச் பூலில் வந்து பிஎன்பியோ இல்லை FDUSDTயோ எவ்வளோ அதிகமாக ஸ்டேக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். நீங்கள் இங்கே வந்து ரிவார்ட்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த வெப்3 குவெஸ்ட் சொன்னோம்ல, அதை நீங்கள் பைனான்ஸ் வெப்3 வாலெட்லேருந்து பண்ணிங்கன்னா அது வந்து பைனான்ஸ் வாலெட்குள்ளேயே இருக்குது. அது எப்படின்னு நம்ம காட்டுறேன். ஸோ அது பண்ணிங்கனாவே வந்து நீங்கள் வாங்குகிற வர ஏர் ட்ராப் வந்து அதிகமாக வரும். ஓகேங்களா? இங்கே லான்ச் பூலில் அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. அதே மாதிரி ரெண்டுமே வந்து ரிவார்ட்ஸ் வந்து பைனான்ஸ் ஸ்பாட் வாலெட்டு தான் வரும். இதுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்னா ஒன்லி நியூ டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் தான் வரும். பட் பைனான்ஸ் லான்ச் பூலில் வந்து அப்படி கிடையாது. ஆல்ரெடி லான்ச் ஆன ப்ராஜெக்ட் கூட வரும். ஆனால் வந்து அது பைனான்ஸில் லிஸ்ட்டாக வரது ஃபர்ஸ்ட் டைமாக இருக்கும். அதனால் லான்ச் பூல் மூலிமா கொடுப்பாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க. அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்கலன்னா சொல்கிறேன். இந்த மெகா ட்ராப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு உங்கள் பைனான்ஸ் ஆப்பில் போய்ட்டு எய்தர் நீங்கள் பைனான்ஸ் சர்ச்சில் வந்து மெகா ட்ராப்னு டைப் பண்ணலாம். இல்லைனா கீழே வந்து மோர்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெகா ட்ராப்புங்கிற ஒரு ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா பவுன்ஸ்பிட்டோட ஆப்ஷன் இருக்கும். இது எப்படின்னா, நீங்கள் வந்து நார்மல் பிஎன்பி ஸ்டேக் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வரும். ஓகேங்களா? இங்கே கிளியராக போட்டிருக்காங்க எப்படின்ட்டு. அது இல்லாமல் நீங்கள் வெப்3 குவெஸ்ட்லேயும் வந்து சேர்ந்து பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 1000 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ நான் வந்து இதுலேயுமே பண்ண போகிறேன், அதுலேயுமே உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நீங்கள் ரெண்டுமே பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணணுன்னா, இங்கே வந்து பாருங்கள் 15 days, 30 days, 60 days, 90 days, அப்புறம் 120 days. இதெல்லாமே லாக்ட் ஸ்டேக்கிங். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி ஸ்டேக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த 5 days ஃபார்மிங் மாதிரி. நான் வந்து 0.1 கொடுக்குறேன். ஏன்னா அந்த மீதி வந்து நான் அந்த வெப்3 குவெஸ்ட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ 0.1 வந்து பிஎன்பி நான் ஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு அடுத்தது பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வெப்3 குவெஸ்டன் இருக்குது. ஓகேங்களா? அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் நவ் வெரிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாலெட் செக்ஷன் போயிட்டு அங்கே வந்து வெப்3 வாலெட்டுக்கு மாறணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்சேஞ்ச் அண்ட் வெப்3 இருக்குது. அங்கே வெப்3ங்கிற இதை செலக்ட் பண்ணுங்கள், உங்கள் வெப்3 வாலெட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து உங்கள் பிஎன்பியும் பிட்காயினும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபருங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிஎன்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, நான் மீதி இருந்த 0.1 பிஎன்பியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஸோ மீதி இருந்தது எல்லாத்தையும் நான் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். ஒன்ஸ் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமேலு பிட்காயினும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி. ஸோ நான் பிட்காயினும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சு இப்போ அந்த செக்ஷனுக்கு போங்க. கம்ப்ளீட் வெப்3 குவெஸ்ட்டுக்கு போயிட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து பவுன்ஸ்பிட்டோட வெப்சைட் போகும் அந்த மெகா ட்ராப் ஆப்ஷனுக்கு. இங்கே நீங்கள் 0.001 பிட்காயின் வந்து
இங்கே வந்து ஸ்டேக் பண்ணணும். அது ஜஸ்ட் $6 $7 தான். ஓகேங்களா? இந்த இதுக்கு நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ நான் கனெக்ட் வாலெட் கொடுக்குறேன். கனெக்ட் வாலெட் கொடுத்தோடனே நம்ம Web3 வாலெட்டோட அது கனெக்ட் ஆகுது. ஸோ ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் வந்துடும். கன்ஃபர்மேஷன் வந்தோடனே எங்களுக்கு காட்டும். இது ஒரு ஃபீ இருக்குது, சின்ன ஃபீ BNBயில். அதை பார்த்தோன்னே கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவ்வளோதான், இந்த ட்ரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நாம் இந்த ஸ்டெப்பை முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கான பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு மறுபடியும் பேக் அதே மாதிரி மெகாட்ராப்குள்ளே போய் அந்த குவெஸ்ட்டில் போய் வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா இது டாஸ்க் கம்ப்ளீட்னு வந்துடும். இப்போது நீங்கள் பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1000 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஏர் ட்ராப்புக்கு நம்ம வந்து செலக்ட் ஆகிட்டோம். இது வந்து ஏர் ட்ராப்பை வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன். ஸோ இவ்வளோ தான் இந்த மெகா ட்ராப்பில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம். இதை மட்டும் பண்ணிங்கனாவே போதும். ஓகே, இந்த பவுன்ஸ் பிட்னா என்ன, இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்கங்கிறத பார்த்துடலாம். நாம் வந்து லாஸ்ட்டாக ரென்சோ ப்ரோட்டோக்கால் ஒன்று பார்த்தோம் தெரியுமா? ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து நீங்கள் கொடுக்குற BNBயை வந்து அதுக்கு பதிலாக BBங்கிற அவங்களோட டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து இது என்ன பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் இதில் வந்து ஸ்டேக் பண்ணி ஆர்பிட்ராஜ் அந்த மாதிரி இதில் வந்து ஸ்டேக் பண்ணி அதில் வர ரிவார்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த BNB டோக்கனும் தருவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட வேலை. இங்கே கிளியராக போட்டிருக்காங்க. ஸோ பெருசாக இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. சிமிலர் ப்ராஜெக்ட், ஆனால் பிட்காயின் செயினில். இப்போ பிட்காயின் வந்து ஒரு செயினாக வந்து உங்களுக்கு கொண்டு வரது தெரியும். உங்களுக்கு அந்த ஆர்டினல்ஸ் இருக்குது, ரூயின்ஸ் இப்போ வருது மீம் காயினுக்கு பதிலாக. ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஒரு எக்கோசிஸ்டம் தான் இந்த ஆக்சுவலாக இந்த புல்ரனில் வந்து ஒரு பூமிங் ஃபேக்டராக இருக்கும்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காயின் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ மறக்காமல் இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. நீங்கள் வந்து இது இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக ஆக்சுவலாக வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது டேரெக்ட் ஸ்டேக்கிங்கும் இதில் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இப்போ மெகாட்ராப் போகிறது வந்து நம்ம பைனான்ஸ் மெகாட்ராப்பில் இருக்குது பண்ணுறது. இதை நான் உங்களுக்கு காட்டிட்டேன். நீங்கள் அது இல்லாமல் டேரெக்டாக வந்து இந்த ஏர்ட்ராப் வேணும்னா நீங்கள் கனெக்ட் பண்ணி இதில் டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணலாம். ஸ்டேக் பண்ணி அதில் வர BB டோக்கன்ஸ், அதாவது 8% ஆஃப் த ஹோல்டிங் வந்து அவங்க ஏர்ட்ராப்பாக தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட பிளாட்ஃபார்மில். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து டேரெக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி அந்த ரென்சோ ப்ரோட்டோக்கால் மாதிரியே தான். பட் ஆனால் வந்து உங்களுக்கு வந்து பிட்காயின் செயினில் வந்து நடக்க போகுது. பிட்காயின் நம்ம வரைக்கும் செயினாக பார்த்தது இல்லை. பிளாக் செயினோட இன்ட்ரடக்ஷனே பிட்காயின் தான். பட் இப்போ வந்து அதோட ஃப்யூச்சர் எங்கே போகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக மேலே போகுன்னு நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.